அன்பான விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, தென்னை மரத்துல உர நிர்வாகம் பற்றி பார்க்க போறோம். தென்னை வந்து மா, பலா, வாழை இதுக்கு அடுத்து வந்து தென்னை வந்து மிக முக்கியமான ஒரு பணப்பயிரா இருக்குது. இப்ப தென்னம்பயிர் வச்சோம்னா வந்து அத பராமரிக்கிறதுலயே ரொம்ப முக்கியம். நெறைய விவசாயிகள் வந்து தென்னை மரத்த வச்சுட்டு என்ன உரம் போடணும், எப்படி சரியா பராமரிக்கணும்னு தெரியாம இருக்காங்க. அதனால நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிறதுக்கு இணங்க இந்த தென்னை மரத்துல உர மேலாண்மை பற்றி இந்த வீடியோவை போடுறோம். நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். நிறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மர அளவு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துக்கு வந்து 1 வயது வரைக்கும் நீங்க மரம் வைக்க உரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் 1 வருடத்திலிருந்து 3 வருட மரத்திற்கு என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். 1 வருடம் முதல் 3 வருடம் வரை. ஓகேங்களா? இப்போ முதல் வருடம் எடுத்துக்கோங்களேன். முதல் வருடத்துல என்ன வைக்கணும்னா, கம்போஸ்ட்ன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து மக்கிய தொழு உரம் ஒரு 10 கிலோ மக்கிய தொழு உரம் குடுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? தலைச்சத்துனா யூரியா N, பாஸ்பரஸ் P, மணிச்சத்து பொட்டாஸ் இது எவ்வளோ குடுக்கணும்னா, யூரியா வந்து 150 கிராம் குடுக்கணுங்க. 150 கிராம் யூரியா குடுக்கணும். குடுத்தா தலைச்சத்து கிடைக்கும். அதுக்கடுத்து பாஸ்பரஸ்க்கு என்ன செய்யணும்? மணிச்சத்து குடுக்கணும். மணிச்சத்துக்கு என்ன குடுக்கணும்? 1/4 கிலோ 250 கிராம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் குடுத்தோம்னா, மணிச்சத்து கிடைச்சிரும். அதுக்கடுத்து முக்கியமான வந்து சாம்பல் சத்து, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் குடுக்கணும். அது ஒரு 1/4 கிலோ MOP மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் குடுக்கணும். இந்த 3 உரங்களையும் வந்து 1 வருடத்துக்கு உள்ளதுங்க. இத நீங்க பிரிச்சு குடுத்துக்கலாம். இப்போ 1 வருடத்திற்கு 1 மரத்திற்கு நான் சொல்றது இப்போ. அத நீங்க வருடத்திற்கு 2 தடவ குடுத்தீங்கன்னா, இத பாதியா பிரிச்சு மொத 6 மாசத்துக்கும், அடுத்த 6 மாசத்துக்கும் வச்சுக்கலாம். அத நான் உரம் எப்படி வைக்கணும் என்னன்றத அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ 2வது வருடம் அப்படி வச்சுக்கோங்களேன். 2வது வருஷத்துக்கு வந்து அதே வந்து தொழு உரம் வந்து நீங்க 20 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 20 கிலோ தொழு உரம் போட்டுக்கலாம். யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 300 கிராம் யூரியாவும், 500 கிராம் வந்து சூப்பர் பாஸ்பேட்டும், பொட்டாஸ் வந்து ஒரு 500 கிராம். நான் சொல்றது எல்லாமே ஒரு மரத்திற்கு, ஒரு வருடத்திற்கு. ஓகேங்களா? இப்ப 3வது வருட மரம். 3வது வருட மரத்துக்கு என்ன குடுக்கணும் அப்டின்னா, அதே வந்து கம்போஸ்ட் குடுக்கணும். ஒவ்வொரு மரத்துக்கும் குடுக்கும்போது நீங்க வந்து கம்போஸ்ட் மக்கிய தொழு உரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தொழு உரம் வந்து எவ்வளோ வேணா வைக்கலாம். 3வது வருடம் ஆச்சுன்னா 20லிருந்து 25 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். 20லிருந்து 25 கிலோ வரைக்கும் மக்கிய தொழு உரம் வச்சுக்கலாம். யூரியா வந்து ஒரு 1/2 கிலோ வரைக்கும் நம்ம இங்க கூட்டிக்கலாம். 500 கிராம் வரைக்கும் கூட்டிக்கலாம். சூப்பர் பாஸ்பேட் வந்து 1 கிலோ அதாவது 1000 கிராம் வரைக்கும் கூட்டிக்கலாம். மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து 750 கிராம் கூட்டிக்கலாம். இது வந்து முதல் 3 வருடங்களுக்கு வந்து வைக்கக்கூடிய உரத்தோட அளவுங்க. இப்ப 4வது வருடம் வச்சோன்னா காய்க்க ஆரம்பிச்சுரும். இப்ப 4வது வருடத்துக்கு அப்புறம் அது பெரிய மரம் ஆயிரும். அப்போ வந்து நம்ம வந்து உரத்தோட அளவ வந்து நம்ம கூட்டிக்கிறணுங்க. ஓகேங்களா? இப்ப 4வது வருடம். 4வது வருடம் வரும்போது அதே தழைச்சத்து கம்போஸ்ட் வந்து நீங்க 25 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் அ தொழு உரம் கம்போஸ்ட் போட்டுக்கலாம். யூரியா பார்த்தீங்கன்னா 1 1/4 கிலோ வரைக்கும் வைக்கலாம் யூரியா. 1 1/4 கிலோலருந்து வைக்கலாம். சூப்பர் பாஸ்பேட் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து 2 கிலோ வரைக்கும் வைக்கலாம். மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து 2 கிலோ வைக்கலாம். MOP 2 கிலோ வைக்கலாம். இது வந்து 4வது வருடத்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து எப்போ உரம் 4வது வருடத்திலிருந்து நீங்க இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 கிலோ, 1 1/4 கிலோ, 2 கிலோ, 2 கிலோ. இது வந்து நம்ம ரெகுலரா வைக்கணும். எப்ப உரம் இடம் வேண்டிய காலம், எப்ப பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 2 முறை உரம் வைக்கணும். வருடத்திற்கு 2 முறை ஏன் வைக்கணும்னா, நமக்கு தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை 2 பருவமழை சமயத்தில வந்து நமக்கு வந்து இயற்கையாவே வந்து அ மழை கிடைக்கும். அந்த மாரி சமயத்தில நீங்க உரம் வைக்கும்போது என்ன ஆகும்னா, உரம் கரைந்து தென்னை மரம் எடுத்துக்கூடிய ஈஸியா எடுத்துக்கும். அதனால வந்து வருஷத்துக்கு 2 முறை வைக்கணும். முதல் தவணை ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறது வந்து எப்பன்னா, ஜூன், ஜூலை. ஜூன் மாசமும், ஜூலை மாசம். தென்கிழக்கு பருவமழை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வச்சுக்கணும். அப்பதான் அந்த உரம் கரைஞ்சு எடுத்துக் குடுக்கும். 2வது வந்து தவணை டிசம்பர், ஜனவரி. ஓகேங்களா? டிசம்பர், ஜனவரி. இப்படி வைக்கலாம். வடகிழக்கு பருவமழை காலத்திலேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உரம் வந்து இது 2ம் முக்கியமானது. இத வந்து சில சமயம் வந்து நவம்பர்ல மழை பெஞ்சா கூட நீங்க நவம்பர்ல கூட முன்னாடியே கூட வச்சுக்கலாம். தண்ணி பாய்ச்சனம் இல்லாதவங்களுக்கு, தண்ணி பிரச்சனை இல்ல நம்ம தண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னா, கரெக்ட்டா 6 மாசத்துக்கு ஒரு தடவ வச்சுக்கலாம். இடம் முறை.
எப்படி உரம் இடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க தென்னை மரம்னு வச்சுக்கோங்க. மரத்தோட கிளைகள் பார்க்கணும். கிளைகளோட எட்ஜ் எங்க வருது? அதுக்கு நேரா பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜுக்கு நேரா கீழ பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து வேர் வந்து நமக்கு உரத்தை உறிஞ்சக்கூடிய சல்லி வேர். தென்னை வந்து உங்களுக்கு தெரியும். அது டேப் ரூட் கிடையாது. அட்வென்டியஸ் ரூட். அதாவது ஆணி வேர் கிடையாது. இது வந்து சல்லி வேர். சல்லி வேர்ல வந்து பென்சில் திக்னஸ்ல உள்ள வேர் வந்து அ இந்த நேரா கீழ தான் கிடைக்கும். அதாவது கரெக்ட்டா 1 1/2 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் ஸ்டெம்முல இருந்து தள்ளி நீங்க வந்து அரை வட்ட வடிவ குழி எடுக்கணும். அரை வட்ட வடிவ குழி எடுத்து நீங்க 6 மாசம் இந்த அரை வட்ட வடிவ குழியில போடணும். அடுத்த 6 மாசம் வந்து அடுத்த அரை வட்ட வடிவ குழியில போடணும். இதுல போடும்போது நீங்க மக்கிய தொழு உரம் போட்டுக்கலாம். அல்லது பக்கத்துல வந்து இலைகள், செடிகள், டேன்ச்சா, சணப்பு, அப்புறம் வந்து புங்க இலை, வேப்ப இலை இந்த மாரி இருந்தா கூட அத வந்து வெட்டி நம்ம உள்ள போட்டு குழியில வச்சு மூடிட்டோம்னா, அது மக்கி தொழு உரமா மாறி உங்க பயிருக்கு கொடுக்குங்க. இத போட்டுட்டு தண்ணி பாய்ச்சணும். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது, நம்ம போடக்கூடிய அனைத்து உரம் நீங்க இங்க போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உரத்த பக்கத்துல கொண்டு போய் 1 அடிக்குள்ள போட்டீங்கன்னா, இந்த போட்ட உரங்கள் வந்து அப்படியே இருக்கும். ஆ தென்னை வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, இங்க இருக்கிற மரங்கள்லாம் வந்து ஓல்டு ரூட்டா இருக்குங்க. இது ரொம்ப ஸ்டெம்மு பெருசா இருக்கும். இது வந்து உரியக்கூடிய சக்தி கிடையாது. உரத்தை உரியக்கூடிய சக்தி உள்ள வேர் வந்து 2 அடி தள்ளி தான் இருக்கும். அதனால வந்து இது ரொம்ப முக்கியம்ங்க. இது தவிர, இப்ப பேரூட்ட சத்துக்கள் பார்த்துட்டோம். இது தவிர நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையும் வரும். நம்ம ஏற்கனவே நுண்ணூட்ட சத்துக்களை பற்றி நெறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்ப தென்னையில என்ன நுண்ணூட்ட சத்து வேணும்? நுண்ணூட்ட சத்து ஏறத்தாழ 12 நுண்ணூட்ட சத்து இருக்கு இல்லையா? அது எல்லாமே தேவைப்படாது. தென்னைக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மெக்னீசியம். மெக்னீசிய சத்து குறைபாடு. அப்படி இருந்தா, பழைய இலைகள் வந்து மஞ்சளா மாறிரும். அப்படி இருந்துச்சா என்ன பண்ணணும்னா வந்து, மெக்னீசியம் சல்பேட் இருக்கு இல்லையா? MgSO4. மெக்னீசியம் சல்பேட் வந்து 1/2 கிலோ, 500 கிராமுங்க. ஓகேங்களா? போரான் வந்து பிஞ்சு உதிரும். அதுக்கு வந்து போரான் வந்து 50 கிராம். ஜிங்க்கு ஜிங்க் தட்டுப்பாடு வரும். ஜிங்க் தட்டுப்பாடுனா சின்ன இலையா மாறுங்க. அதுக்கு வந்து 200 கிராம் ஜிங்க் சல்பேட். ஓகேங்களா? ஜிங்க் சல்பேட்டு 200 கிராம். இதெல்லாம் பெருசா வரக்கூடிய நுண்ணூட்ட சத்து குறைபாடு. அப்புறம் வந்து தடிமன் குறைவா இருக்குது, காய் பிடிப்பு குறைவா இருக்குது அப்படின்னா, கால்சியம் பற்றாக்குறை இருக்கும். கால்சியம் பற்றாக்குறை. கால்சியம் பற்றாக்குறைனால நீங்க ஜிப்சம் போட்டுக்கலாம். ஜிப்சம்ங்கிறது கால்சியம் சல்பேட்டு. ஜிப்சம் போட்டுக்கலாம். காய் பிடிப்பு திறன் நமக்கு கொடுக்கும். அது வந்து 1 கிலோ வரைக்கும் ஜிப்சம் போட்டுக்கலாங்க. இந்த 4 இதுல வந்து மெக்னீசியம், போரான், ஜிங்க், கால்சியம். இதுல மிக முக்கியமான நுண்ணூட்ட சத்து அப்படின்றது போரான்ங்க. போரான் சத்து உங்களுக்கு குறைவா இருந்துச்சுன்னா, ஒல்லிக்காய் விழுகும். கு சின்ன குரும்பை கொட்டும். அப்ப காயில உள்ள பார்த்தீங்கன்னா, ஓடு மட்டும் இருக்கும். உள்ள அதிகமா வந்து பருப்பு வைக்காது. இத முக்கியமான பிரச்சனை வந்து போரான்னால கிடைக்கும். அதனால கண்டிப்பா வந்து நீங்க தென்னைக்கு வைக்கும்போது, நீங்க போரான் சத்த வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா கூட, தனியா இல்லாட்டினா கூட எல்லா நுண்ணூட்ட சத்துக்களும் கலம்பிய பேசல் உரம் அப்படி விப்பாங்க. நுண்ணூட்ட உரம் அது 10 கிலோ அப்படி கிடைக்கும். அது கூட வாங்கி ஒரு 1/4 கிலோ ஒரு மரத்துக்கு அப்படி கூட வச்சுக்கலாங்க. எப்படி வேணா வச்சுக்கலாம். நமக்கு என்ன கிடைக்குதோ, கிடைக்கிறத அவைலபிலிட்டிய பொறுத்து வச்சுக்கலாம். ஆனா, அந்த கலந்து குடுக்குறதுல அந்த ரேஷியோ இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, போரான் ரொம்ப கம்மியா கூட போட்டிருப்பாங்க. ஸோ, இது வந்து நம்ம தனியா வாங்கி போடும்போது, நமக்கு கொஞ்சம் ரிசல்ட் நல்லா குடுக்குங்க. இன்னொன்னு வந்து தென்னை வந்து எப்படி அதிக மகசூல் வேணும், அதிக மகசூலுக்கு எப்படி பராமரிப்பு செய்யணும்னா, தென்னை ஓலை, நார் கொண்டு மூடாக்கு ரொம்ப முக்கியம். மூடாக்கு வந்து இந்த தென்னை இத சுத்தி மூடாக்கு அது தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மூடாக்கு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவாப்பரேஷன் நடக்காது. வெயில் காலத்துல வந்து தண்ணீய வந்து ஊத்துறத வந்து அ சேவ் பண்ணி குடுக்கும். இன்னொன்னு களைகள் வந்து இல்லாம நல்லா பராமரிக்கணும். வேப்ப முண்ணாக்கு வந்து 5 கிலோ வேப்ப முண்ணாக்கு மரத்துல சேர்த்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். சொட்டு நீர் பாசனம் இருந்துன்னா, நீங்க இப்ப சொட்டு நீர்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 உரம் குடுக்குறோம் இல்லையா? அத பிரிச்சு மாதத்திற்கு 1 முறையோ, அல்லது 2 மாதத்துக்கு 1 முறையோ சொட்டு நீர்லயே நீங்க குடுத்தீங்கன்னா, இன்னும் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, ஒரே சாப்பாட வந்து நம்ம ஒண்ணா குடுக்காம, நம்ம சாப்பாட பிரிச்சு, பிரிச்சு குடுக்கும்போது என்னன்னா, அந்த மரங்கள் வந்து சிறப்பாக அத எடுத்து வந்து நல்லா பலன் குடுக்குங்க. இன்னொன்னு உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டீஸ் நல்லா இருக்கு. ம் மண்ணு நல்லா இருக்குது. தண்ணி பிரச்சனையே கிடையாது. அப்படின்னா, ஒரு மரத்துக்கு வந்து நீங்க 150 காய் வரைக்கும் எடுக்கலாங்க. அந்த 150 காய் வரைக்கும் எடுக்கணும்னா, உரங்களும் நீங்க கொஞ்சம் சேர்த்து குடுத்தீங்கன்னா, நல்லாருக்கும். எப்படின்னா
யூரியா வந்து ஒரு 1 1/4 கிலோ. நான் சொல்றது ஒரு மரத்துக்கு 1 வருஷத்துக்கு. சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து 2 கிலோ ஒரு மரத்திற்கு. மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து 3 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். ஏன்னா, பொட்டாஷ் வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து பொட்டாஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த ரேஷியோல பழைய மரமா இருக்கவங்களுக்கு காய் பிடிப்பு திறனே இல்லாம இருக்கும். தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்குது. காய் ரொம்ப குறையுது அப்படின்னா, பொட்டாஷ் இல்லாம இருக்குங்க. அப்போ வந்து பொட்டாஷ வந்து நீங்க ஒரு மரத்துக்கு 3 கிலோ வரைக்கும் கூட போடலாம். இந்த மாரி வந்து பராமரிப்பு செஞ்சு, அப்புறம் வந்து பூச்சி நோய் தாக்குதல் இருக்கா அப்படின்றத பார்த்து, அதுக்கு தீவிரமா நம்ம தடுப்பு முறைகள் செய்யலாம். பூச்சி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரைனோசரஸ் பீட்டில் வரும். அப்படி இல்லன்னா ரெட் பாம் ஈவில் வருங்க. அதுக்கு வந்து ஃபெரமோன் ட்ராப்ஸ் இந்த மாரி வச்சுக்கலாம். இப்ப வெள்ளை ஈ வந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க மருந்து அடிச்சு தான் ஆகணும். ஸோ நோய்னா தஞ்சாவூர் வில்ட் வரும். அதுக்கு அடிச்சுக்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு WhatsApp குறுஞ்செய்தி மூலியமா அனுப்புனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்துக் குடுப்போம். நன்றி விவசாய நண்பர்களே!